அப்ப ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம், கிரக சேர்க்கை காரகத்துவம், இது ரொம்ப 3 முக்கியமானது. அதாவது ராசி காரகத்துவம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ஒரு ராசி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடுது, அந்த ராசிக்கு நட்பு கிரகங்கள்லாம் என்னென்ன, பகை கிரகங்கள்லாம் என்னென்ன, பாதக கிரகங்கள்லாம் என்னென்ன, அந்த ராசியோட தன்மை என்ன, இது 12 ராசிகளுக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் ராசி காரகத்துவம் அப்படின்னு பேரு. இந்த ராசி காரகத்துல இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது மேஷராசி. மேஷராசியை பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆண் ராசியா, பெண் ராசியா, நெருப்பு ராசியா, நீர் ராசியான்னு. இதை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது கொஞ்சம் சொல்லுங்க. தாது மூலம் ஜீவன்லாம் சொல்லுவோம், இதுல என்ன ராசி இப்ப சொல்லுங்க. இதுல மேஷத்துல என்னென்ன பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கு சொந்த ராசி இல்லையா? செவ்வாய் ஆட்சி ஆகக்கூடிய இடம். அப்புறம் சூரியன் உச்சமாகக்கூடிய இடம், சனி கூடிய இடம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? இப்போ மேஷம் சரலக்கணம் அப்படிங்கிறதுனால, சரராசி சரலக்கணம்ங்கிறதுனால நம்ம லக்ன வயசா பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், மேஷத்துக்கு எது 11ஆம் இடம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ மேஷத்துக்கு எது 11ஆம் இடம்? கும்பம். அப்ப 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாதகாதிபதி இல்லையா? ஓகே, இந்த பாதகாதிபதி எங்க இருக்கோ அந்த இடம் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். பாதகாதிபதி திசை நடந்தாலும் பாதிப்பை கொடுக்கும். மேஷம்னு வந்தாலே அவருக்கு அப்புறம் சுபர்கள்லாம் யார் யாரு அப்படின்னு பார்க்கணும். அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு எந்த லக்கணத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி மேக்சிமம் சுபரா தான் எடுத்துக்குவாங்க. மேக்சிமம், ஒரு சில இடங்கள்ல நிறைய மாறுதல்கள் இருக்கு, நம்ம சிறலக்கணம் வரும்போது அதை சொல்லுவோம். அப்ப மேஷம்னா மேஷத்துக்குரிய கிரகம் செவ்வாய். அதுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது சுக்கிரன். அது ஒன்றும் பெரிய பகைன்னு எடுத்துக்க முடியாது. 2வது ராசி. 3வது ராசி மிதுனம். இந்த மிதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் ரொம்ப மேஷ லக்கணத்துக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் 5ஆம் அதிபதி, லக்னாதிபதி செவ்வாய், அதனால மேஷத்துக்கு அது ஓகே. அடுத்தது 4ஆம் அதிபதி சந்திரன் நட்பு கிரகம், 5ஆம் அதிபதி சூரியன் நட்பு கிரகம், 9ஆம் அதிபதி குரு நட்பு கிரகம். இதுதான் நீங்க பார்த்துக்கணும். இப்ப நம்ம எடுத்தோம்னா இப்ப எனக்கு சுக்கிர திசை நடக்குது, நல்லா வேலை பார்க்குமா, யோகம் அடிக்குமாலாம் பார்க்கக்கூடாது. அந்த லக்னம், அந்த லக்னத்துக்கு திசை நடத்தக்கூடிய கிரகம் நட்பா பகையா, அது நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா, இதை வச்சுதான் நீங்க பலனை சொல்லணும். அப்ப மேஷ லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் எதுக்குரிய லக்னாதிபதி செவ்வாய். அப்ப அதுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்துக்குரிய சந்திரன் நட்பு கிரகம். 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் அப்ப கெட்டு போக கூடாது இல்லையா? 5ஆம் இடத்துக்குரிய 5ங்கிறது சூரியன் சிம்மம் இல்லையா? அப்ப 5ஆம் இடத்துக்குரிய சூரியனும் கெட்டு போகாம இருக்கிறது நல்லது. ஓகே. அடுத்தது பாக்கியாதிபதி குரு, இதுவும் கெட்டு போகாம இருக்கிறது நல்லது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தனும் நம்ம எப்படி ஒரு குடும்பத்துல 10-12 பேர்னு வச்சுக்கோங்களேன். இதுல 12 பேரும் அந்த குடும்பத்து பிள்ளைகளா இருந்தாலும் ஒருத்தருக்கும் ஒரு விதமான பழக்க வழக்கங்கள், ஒரு விதமான நட்பு, ஒரு விதமான பகை இருக்கும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப இப்படி தெரிஞ்சுக்கும் போது மேஷம் அப்படின்னு வந்துட்டாலே மேஷம் செவ்வாய் லக்னாதிபதி, அவருக்கு சூரியன் நட்பு, சந்திரன் நட்பு, குரு நட்பு. அப்ப 4 கிரகங்களும் ஓகே. பகை எப்படின்னு எடுக்கும்போது யார பகைன்னு எடுக்கிறோம்னா 11ஆம் இடத்துக்குரிய சனி. பொதுவாகவே செவ்வாய்க்கு சனி, அது ஒரு பகை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது புதன் 6ஆம் அதிபதி இல்லையா? 6, 8, 12 எப்போதுமே மறைவிடன்னு எடுக்கும்போது அப்ப 6ஆம் அதிபதினு வரும்போது புதனும் பகை கிரகம். செவ்வாய்க்கு சனி பகை கிரகம், புதனும் பகை கிரகம். சுக்கிரன் பெரிய அளவுக்கு பகை இல்லாட்டி கூட நம்ம எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம்ல, 2க்கும் 7க்கும் உரியது ஒரு மாரகாதிபதினு வரும்போது இந்த மேஷ லக்கணத்துக்கு மட்டும் சுக்கிரன் கொஞ்சம் பகையாளியாவே வேலை பார்ப்பார். இப்போ மேஷம் அப்படின்னு வரும்போது சூரியன் மறைஞ்சிடக்கூடாது, செவ்வாய் கெட்டு போயிடக்கூடாது, ஓகேவா? சந்திரனும் கெட்டு போயிடக்கூடாது, குருவும் கெட்டு போயிடக்கூடாது. ஓகே. அடுத்தது இவங்களுக்கு வில்லன்கள் யாரு, பங்காளிகள் இவங்கெல்லாம். பகையாளி யாருன்னு பார்க்கும்போது சனி கடுமையான பகையாளி, சனி மறையிறது நல்லது. புதன் 6ஆம் அதிபதி, அவரும் மறையிறது நல்லது. வலிமை இழக்கிறது, மறையிறதுன்னு எடுக்கக்கூடாது, வலிமை குறையிறது நல்லது. சுக்கிரனும் வலிமை குறையிறது நல்லது. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இந்த மாதிரி ஒரு லக்கணத்துக்கும் நம்ம பார்த்துட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த மேஷராசிக்குன்னு சில அடையாளங்களை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பொண்ணு பார்க்க போறோம், ஒரு வேலை கிடைக்க போகுதுன்னா நீங்க போற இடத்துல பக்கத்துல ஒரு குதிரை லாயம் இருக்கும் சார், பக்கத்துல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கும் சார், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அடையாளங்கள்னு பார்க்கும்போது மேஷம் அப்படின்னு பார்த்தாலே இதுக்கு நெருப்பு ராசின்னு பார்த்தோம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் அல்லது ஒரு வீதி அல்லது ஒரு ஏரியாவோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட் இருக்கு பாருங்க, தொடக்கம், முதல் வீடு, முதல் மனை, முதல் கட்டடம், இப்படி இருக்கிறோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஷராசியை குறிக்கக்கூடியது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஷராசிக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
அவங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா முனையில இருக்கிற வீடு, ஃபர்ஸ்ட் வீடு இருக்கு. எல்லா ராசிக்காரும் இருப்பாங்க. ஆனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 வீடுகளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல் வீடு கண்டிப்பா ஒருத்தன் மேஷராசிக்காரன் அந்த வீட்டுல இருப்பான். அப்படின்னா ஹவுஸ் ஓனர் மேஷராசிக்காரனா இருப்பான், வாடகைக்கு இருக்கிறவங்க மேஷராசிக்காரனா இருப்பான், யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒண்ணு இப்போ பாத்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா தண்ணி உள்ளார வராது. நம்ம வந்து வீடு மேல இருக்கும், ரோடு கொஞ்சம் பள்ளமா இருக்கும்ல. இது மாதிரி இல்லாமல் ரோடு மேடாவும் நம்மளோட பிளாட் பள்ளமாவும் சில இடங்கள்ல இருக்கும், பார்த்திருக்கீங்களா? மழை பெஞ்சா தண்ணி உள்ளார வர்ற மாதிரி பார்த்திருக்கீங்களா மனோஜ்? அதாவது சாலையை விட நம்மளோட பிளாட் கீழே இறங்கி இருக்கும், பார்த்தது இல்லையா? அந்த மாதிரி மனைகள்லாம் மேஷராசியை குறிக்கும். மழை பெஞ்சா தண்ணி நம்ம வீட்டுல முதல்ல வந்து கூடுதுன்னா அந்த வீடு மேஷராசியோட அடையாளம் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே. அப்புறம் செவ்வாயின்னு வரும்போது செங்கல் சூளை எல்லாம் எடுப்போம் இல்லையா? செங்கல் சூளைகள் எங்கேயாவது இருந்ததுன்னா அதுவும் மேஷராசியோட அடையாளம். அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? வாசல்ல பாத்தீங்கன்னா செங்கல்ல கொட்டி வச்சிருப்பான், ஜல்லியை கொட்டி வச்சிருப்பான், அப்புறம் வந்து கம்பியெல்லாம் ரோட்லயே அடுக்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள் அதுவும் மேஷராசியை குறிக்கும். இது பர்மனண்டா இருக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடாது. சில வீட்டுல எப்ப பார்த்தாலும் வாசல்ல கல்லு கிடக்கும். இந்த மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அடையாளத்துக்கு உள்ள விஷயங்கள். அதே போல பெயிண்ட் அடிச்சுட்டு கொஞ்சோண்டு கேப் விட்டு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா பூச்சி பூசிட்டு ஒரு இடம் மட்டும் கேப் கொஞ்சம் பாதி பூசியும் பாதி பூசாமலும் வச்சிருக்காங்க இல்லையா சில வீடுகள். அந்த மாதிரி வீடுகளும் மேஷராசியோட அடையாளம். சிவப்பு பெயிண்ட் அடிச்ச இடங்கள், போஸ்ட் ஆஃபீஸும் சிவப்பு பெயிண்ட் தான் அடிச்சிருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கூடாது, அங்க புதன் வந்துருவாரு. போலீஸ் ஸ்டேஷன், மிலிட்ரி குவார்டர்ஸ், கவர்மெண்ட் குவார்டர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த இடங்களும் மேஷராசியை குறிக்கும். அதே போல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா குதிரை லாயங்கள் முன்னோர்கள் வச்சிருந்திருப்பாங்க. குதிரை இப்பெல்லாம் குதிரை ரொம்ப புழக்கத்துல இல்ல. இந்த குதிரை இருக்கிற இடம், குதிரையை பராமரிக்கிற இந்த குதிரை லாயம்ங்கிறது குதிரையை கட்டி இருக்கக்கூடிய மாட்டுக்கொட்டா மாதிரி குதிரை கொட்டான்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏற்கனவே வந்து குதிரைகள் அந்த இடத்துல இருந்திருக்கும், குதிரை கட்டப்பட்ட இடமா இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்க குதிரை கட்டி வச்சிருப்பாங்க, உங்க தாத்தா அந்த பெரியவர் கட்டி, இப்படிதான் சொல்றாங்கல்ல, குதிரை லாயங்கள் அல்லது குதிரை லாயங்களாக இருந்த இடம். அதே போல மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேய்ச்சல் நிலம்னா உங்களுக்கு வயல்களை ஒட்டி இருக்கிற நிலங்கள் வந்து பசுமையா இருக்கும், வறட்சியான பகுதி இருக்கும், அது இடையில மட்டும் அங்கங்க புல்லு முளைச்சிருக்கும், மாடு ஆடு ஏதாவது 1-2 மீன் இருக்குல்ல, அந்த மாதிரியான இடங்கள். அப்புறம் இந்த உழுத நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீர்ப்பாசனம் உள்ள இடம் கிடையாது. இந்த மானாவாரி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஏதாவது பண்ணதுன்னா ஏறு உழுது போட்டிருப்பாங்க, அப்படியே மணல் கட்டி கட்டியா கிடக்கும் பாருங்க, அந்த மாதிரி உழுத நிலம், அதுவும் மேஷத்தோட ஒரு அடையாளம். வறண்ட பகுதிகளில் பார்த்துக்கலாம், ஏறு உழுது போட்டிருப்பாங்க, வெயில்ல காஞ்சிட்டே கிடக்கும், திரும்ப எப்பயாவது மழை பெய்யறப்ப விதைய விதைச்சு விடுவாங்க, அப்ப ஏறு உழுது கிடக்கல. அப்புறம் இந்த பாறைகள்லாம் நிறைய, இந்த சின்ன சின்ன பாறைகள் குன்றுகள்லாம் கிடக்கு பாருங்க, வயலுக்கு இடையில இருக்கும், சின்ன பெரிய மலைகள் வேணா சின்ன சின்ன குன்றுகள். ரொம்ப நாளா வந்து பாழடைஞ்சு கிடக்கக்கூடிய வீடுகள் இருக்கும், நிறைய வீடுகள் பாழடைஞ்சு கிடக்கும், எப்ப குடியிருந்தாங்களோ தெரியாது, அது பாட்டுக்கு பாழடைஞ்சு கிடக்கும், அதை யாரும் சுத்தம் பண்ணாம. பாழடைந்த வீடுகள், பாழடைந்த மண்டபங்கள், பயன்பாடற்று இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் அதுல வரும். ஏற்கனவே இந்த இடத்துல வந்து ஒரு பெயிண்ட் கம்பெனி இருந்தது சார், அவன் எங்கேயோ வித்துட்டு போயிட்டான், மூடிட்டு போயிட்டான், வாங்கினவன் அப்படியே போட்டு வச்சிருக்கான்னு சொல்றாங்கல்ல. பயன்பாடற்ற வீடுகள், பழுதடைந்த வீடுகள், பயன்படுத்தப்படாத வீடுகள், இந்த புல் புதர்கள் மண்டி இருக்கக்கூடிய இடம், திருடன்லாம் திருடனான்னா எங்க வந்து ஒளிஞ்சுப்பான், அந்த மாதிரி இடங்கள், திருடர்கள் பதுங்கி வாழக்கூடிய இடங்கள். அதுக்குன்னு மேஷராசிக்காரெல்லாம் திருடன் நினைச்சுக்க கூடாது. அந்த நான் அப்ப இடங்களை பத்தி தான் உங்களுக்கு அடையாளம் சொல்லிட்டு வரேன். இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே பழைய நூல்கள்ல இருந்து தான் எடுத்து சொல்றாங்க, நாம சொல்றது இல்ல. நிறைய அந்த ஜாதக சந்திரியை, இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்கு, அதுல வந்து நிறைய எழுதியிருக்காங்க. அதுல இருந்து நம்ம எடுத்து நமக்கு புரியுற மாதிரி சில விஷயங்கள் தொகுத்து நம்ம சொல்றோம். நன்றி, வணக்கம்.